ஹே, திஸ் இஸ் சிடி விஸ்பர்ஸ். நான் நிஞ்சா. ஃபியர், பயம். இந்த வேர்டை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும். சில பேருக்கு வந்து இருட்டுனா பயமாக இருக்கும். சில பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ், சில பேருக்கு ஃபியர்ஸ், இல்லை தனியாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய 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 ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஃபியர் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்ல போனாக்கா இந்த பயம் இல்லை ஒரு ஃபியர்னு சொல்கிறது வந்து ஒரு ரியல் திங்கே கிடையாது. அதாவது அது வந்து எப்படின்னா ஒரு அது வந்து ரியல் இல்லை. அது வந்து ஜஸ்ட் நம்மளோட மைண்டு, நம்மளோட இமேஜினேஷனில் இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். ரியாலிட்டியில் ஃபியர்ன்றது கிடையாது. ஆனால் டேஞ்சர்ன்றது வேறு. டேஞ்சர் டாப்பிக்கு கம்ப்ளீட்டாக வேறு, ஃபியர் வேறு, டேஞ்சர் வேறு. டேஞ்சர் இருக்கும், அது வந்து ரியல். ஃபியர் வந்து இருக்காது, அது வந்து நம்மளோட ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், அவ்வளோதான். இமேஜினேஷன் சொன்னனால இமேஜினேஷனும் இந்த ஃபெயிலியருமே 2 பேரும் மிக்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன ஒரு விஷயத்த வந்து 2 பேரும் இமேஜினேஷனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து ரொம்ப பெருசாக பண்ணிடுவாங்க. இது இமேஜினேஷன் மிக்ஸ் ஆகிட்டு அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி ஆகும், இப்படி ஆகும். இமேஜினேஷன் நம்ம யூஸ் பண்ணி ஃபியர் கூட மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ரொம்பவே பெருசாக பயங்கரமாயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபியர் வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இப்படி வந்து எப்படி நான் வந்து ரோடு க்ராஸ் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணால், ரோடு க்ராஸ் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு போகணும். ரோட் க்ராஸ் பண்ணி முடிஞ்ச விடனே அந்த ஃபியர் வந்து மறைஞ்சிரும். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அது அவ்வளோவா கான்சென்ட்ரேட் ஆர் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். அதாவது இமேஜினேஷன் கிடையாது. அதாவது நம்ம ரோடு க்ராஸ் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஃபியர் இருக்கும், அந்த பயம் இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இமேஜினேஷனை போயிடும், அந்த ஃபியரை போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ நம்ம எதுக்கு பயந்துட்டு இருந்தோம்னே நம்மளுக்கு தெரியாமல் போகிற சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறையவே நடக்கும் லைஃப்பில். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது பயோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஃபியர் இருக்குன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, சடனாக நம்ம வந்து ஒரு டார்க் ரூமுக்குள்ளே போனாக்கா எல்லாமே இருட்டாக இருக்கும். இருட்டாக இருக்கே, நம்மளுக்கு வந்து ஒரு லைட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனால் லைட்டு வந்த உடனே வந்து நீங்கள் வந்து லைட்டை பார்த்துட்டு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அதே அந்த லைட் வந்து உங்கள் பின்னாடி இருந்துச்சுன்னா உங்களோட ஷேடோ வந்து கீழே விழும். அது ஷேடோ பார்த்தே நீங்கள் பயந்துருவீங்க. நானும் ஜென்ரலாக அப்படி தான் ஆகும். அந்த மூவியில் வர மாதிரியே ஓ மை காட் என் ஷேடோ பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ அந்த லைட் இருக்குது, லைட் இல்லைன்னு பயமாயிருந்துச்சு. ஆனால் லைட்டை வந்த அப்புறம் வந்துட்டு ஏன் தான் லைட்டு வந்துச்சோன்னு பயமாயிருச்சு. ஸோ என்னென்னா நம்ம ஃபேஸ் நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது தான் டிபெண்ட். லைட் வந்தாலும் வரலனாலும் நம்ம வந்து ஆல்வேஸ் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பிரைட்டர் சைடில் இருக்கிறது. நம்ம பிரைட்டர் சைடில் ஃபேஸ் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். பட் நம்ம ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைட்டர் சைடை பார்க்குறது. இல்லைனாக்கா இப்படி இருக்கிறது வந்து இப்படி ஆகலான்னு தோணும்ல, அது வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ஃபியர்ஸ் எல்லாமே போயிடும். இது வந்து ஏன் சொன்னேன்னா, நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபியர்னா ஒன்றும் கிடையாது, அதை பற்றி நம்ம ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், இது அவ்வளோதான் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பயம் இருந்தாலோ இல்லைனாலோ நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம பண்ணிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக பயம் இருந்தால் போயிடும். பயம் வந்து அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பயம்ன்றது வராது. ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கரேஜ்னாக்கா தைரியமான ஆளுங்க வந்து தைரியமான ஆளுன்னா லைக் எனக்கு ஃபியரே வராது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு கிடையாது. அது ஜஸ்ட் என்ன மீனிங்னாக்கா, பயம் வரும், பயம் வந்தாலும் அதை நான் தாண்டி அதை க்ளீனாக ப்ராப்பராக வந்து ப்ரோசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மூவ் ஆன் ஆயிடுவேன், கடந்து போவேன்றது தான் ஃபியரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த ஃபியராக இருந்தாலும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணிவிட்டு அது என்ன அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் நம்புங்க, அவ்வளோதான். அதை விட்டு அது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கலாம். இது வந்து சிடி விஸ்பர்ஸ். நான் நிஞ்சா. நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care and bye.